ஆட்டின் வால். காளி கோயிலுக்கு முன்னால எப்பவுமே ஒரு ஆடும் ஒரு மாடும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் ஏதோ புதுசா பார்க்குற மாதிரி மாடு ஆட்டை பார்க்க ஆடும் அதிசயமா மாட்டை பார்த்துச்சு. ரெண்டுமே மற்றதோட வாலை முறைச்சு முறைச்சு பார்த்துச்சுங்க. இந்த மாட்டோட வால் எவ்வளவு அழகா இருக்குது, நுனியில குஞ்சம் கட்டின மாதிரில இருக்கு அப்படின்னு ஆடு ஏக்க பெருமூச்சு விட்டுச்சு. ஆட்டுக்கு வால் எவ்வளவோ சின்னதா கச்சிதமா இருக்குது, நமக்கு தான் நீளமா அசிங்கமா தொங்கிக்கிட்டு கிடக்குது பாரு அப்படின்னு மாடு ஏக்க பெருமூச்சு விட்டுச்சு. இப்படி ரெண்டும் மாறி மாறி மனசு நொந்து கிடந்துச்சுங்க. முடிவா இது விஷயமா ரெண்டும் பேசுச்சுங்க. காளியாத்தால வேண்டி வாளுங்களை மாத்திக்கிறதா முடிவும் பண்ணுச்சுங்க. காளியோட அருளால மாட்டுக்கு ஆட்டு வாளும் ஆட்டுக்கு மாட்டு வாளும் வந்துச்சு. ரெண்டும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா அதது இடத்துக்கு போயிடுச்சுங்க. ஒரு வாரம் இப்படியே ஓடி போச்சு. ஆனா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பிரச்சனை கூடி போச்சு. முன்னெல்லாம் தன் முதுகு மேல ஈ உட்கார்ந்தா மாடு தன்னோட நீளமான வாளை ஒரு வீசு வீசி ஈய ஓட்டிடும். இப்போ குட்டையான வாளானதால அதை ஆட்ட முடிஞ்சதே தவிர வீச முடியல. இதனால அது மேல உட்கார்ந்த ஈ உட்கார்ந்தபடியே இருந்துச்சு. என்னடா இது பெரிய சங்கடமா இருக்குதுன்னு மாடு வருத்தப்பட்டுக்குச்சு. மாட்டோட கதி இப்படின்னா ஆட்டோட கதி இன்னும் மோசம். ஆடு முன்பெல்லாம் முள்வேலி பக்கம் போய் மேயும், அந்த வேலியை தாண்டியும் போகும். அந்த பழைய ஞாபகத்துல இப்பவும் வேலியை தாண்டுச்சு. அதோட நீளமான புது வாள் வேலியில மாட்டிக்கிச்சு. அப்படி மாட்டிக்கிட்ட வாளை மெல்ல மெல்ல எடுக்கிறதுக்குள்ள ஆட்டுக்கு பெரும்பாடா போச்சு. ஏண்டா போயும் போயும் இந்த வாளை வாங்கிக்கிட்டோமேன்னு ஆடு புலம்பி தள்ளிடுச்சு. கொஞ்ச காலம் இப்படியே ஆடும் மாடும் சங்கடப்பட்டுச்சுங்க. அப்புறம் அதுங்களால தாங்கவே முடியல. ஒரு நாள் அதே காளி கோயிலுக்கு முன்னால ரெண்டும் சந்திச்சுதுங்க. தம்பி எப்படி இருக்கிறேன்னு மாடு ஆட்டை விசாரிச்சது. அண்ணே நீ எப்படி இருக்கிறேன்னு ஆடும் மாட்டை விசாரிச்சது. அப்பப்பா உன் வாளை நான் வாங்கிட்டது ரொம்ப தப்பா போச்சு. என் முதுகுல உட்கார்ற ஈய கூட என்னால் ஓட்ட முடியல. இதோட நீ எப்படித்தான் சமாளிச்சியோ தெரியல அப்படின்னு மாடு சொல்லுச்சு. அண்ணே நானும் சொல்ல வேண்டாம்னு தான் இருந்தேன், ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன் வாளோட நான் பட்டம் பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சின்ன வேலிய கூட என்னால தாண்ட முடியல. இந்த வாள் வசமா சிக்கிக்குச்சு. அதை எடுக்கிறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டி இருந்தது. அவங்களுக்கு இயற்கையா எந்தெந்த வாள் இருக்குதோ அதுதான் சரி. நாம வாளுங்களை மாத்திக்கிட்டது தப்பா போச்சுன்னு ஆடு நியாயம் பேசுச்சு. ஆமா தம்பி, இயற்கையுமே நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி தான் உருவாக்கி இருக்குதுன்னு மாடு சொல்லுச்சு. ரெண்டு பேரும் மறுபடியும் காளிய வேண்டிக்கிட்டு பழையபடியே அவங்கவுங்க வாழை வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க. அது மாதிரி காளிய வேண்டுனாங்க. பழையபடியே தன்னோட வாளுங்களை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா போனாங்க.